லைவ் இருக்கா? ஓகே புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. சிறுமி பள்ளிக்கு கொண்டு சென்ற பையும் இந்த இறுதி ஊர்வலத்தில் எடுத்து செல்லப்படுகிறது. கிருஷ்ணா, தற்போது வரை ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது, இது குறித்தான விவரங்கள்? நிச்சயமாக புதுச்சேரியில் கடந்த 2ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் அந்த சிறுமி தனது வீட்டில் உணவை அருந்துவிட்டு வெளியே விளையாட செல்வதற்காக வெளியே வந்துள்ளார். இவர் கரெக்டாக ஒரு 4:30 மணி அளவில் இந்த சிறுமியானது வீட்டிற்கு வராத காரணமாக தாய் கூலி தொழிலாளியாக வேலை பணிபுரிந்து வருகிறார். அவர் 4:30 மணி அளவில் அந்த வீட்டிற்கு பார்த்தபோது தனது 2வது மகள் காணாமல் போனதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அந்த பகுதியில் இருக்கும் பல்வேறு சாலைகளில் அவர் தேடி பார்த்தும் அவர் அந்த குழந்தை கிடைக்கவில்லை. இதனை அடுத்து தன் கணவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த கணவரும் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் இந்த மகள் கிடைக்காத காரணத்தால் உடனடியாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகாராக கொடுக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் 2ஆம் தேதி இரவு முதல் முழுவதுமாக புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து விதமான சிசிடிவி காட்சிகளும் அந்த பகுதியில் இருக்கும் பல்வேறு சாலைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த சிறுமி எங்கேயுமே தென்படவில்லை. ஒரே ஒரு சிசிடிவி மட்டுமே தென்பட்டார். அந்த சிசிடிவி அந்த பெண்ணின் இடதுபுறமாக இருக்கும் ஒரு வீட்டின் சிசிடிவி காட்சி மட்டுமே பதிவானது. அந்த சிசிடிவி காட்சியில் அந்த பெண் தனது வீட்டிற்கு வரும்போது மட்டும் அந்த சிசிடிவி ஆனது பதிவானது. இந்த சம்பவம் புதுச்சேரி காவல்துறையிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் பல்வேறு சிசிடிவிகள் ஆய்வு செய்தும் அந்த சிறுமி எங்க சென்றார் என்று தெரியாமல் குழப்பத்தில் ஈடுபட்ட அந்த நிலையில ஆனால் போலீசார் தொடர்ச்சியாக ரயில் நிலையம், பஸ் நிலையம், புதுச்சேரியுடைய எல்லை பகுதி முழுவதுமே சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் அந்த பகுதியில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளையும் அவர்கள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில 2 நாட்கள் ஆகியும் அவர் அந்த சிறுமி தென்படவில்லை. எங்கே சென்றார் என்றும் தெரியவில்லை. 3வது நாளானது போலீசார் மேலும் பல்வேறு ஸ்பெஷல் டீம் கொண்டு இந்த போலீசார் அந்த சிறுமியை உடலானது தேடும் பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது 40 பேர் கொண்ட 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு இந்த தேடுதல் முயற்சியில் இறங்கிய போதுதான் அந்த சிறுமியின் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய 100 மீட்டர் அளவில் ஒரு வாய்க்காலில் மூட்டையாக கட்டி போட்டு கிடப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த இடத்தில் போலீசார் சோதனையில் மேற்கொண்டனர். அந்த சோதனையில் அந்த பெண் உடலை கட்டி போட்டு சாவடித்து சாக்கடையில் வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் போலீசார் பல்வேறு தரப்பிலும் சோதனையில் ஈடுபட்டனர். 5க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் அந்த விசாரணையின் அடிப்படையில் இரவு முழுவதுமே அந்த 4ஆம் தேதி இரவு முழுவதுமே அந்த 5 பேரும் விசாரணை செய்த போது இதுல கருணாஸ் மற்றும் 54 வயது மதிக்கத்தக்க நபர்களும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கப்பெரிய விசாரணை செய்ததில் அவர்கள் தான் இந்த சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்ததும் இவர்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டதுதான் அந்த சிறுமியை கழுத்து நிறுத்தும் பல்வேறு கை கால்கள் கட்டியும் அந்த சிறுமியை கட்டி அந்த சாக்கடையில் வீசியதும் ஒப்புக்கொண்டனர்.
அதன் அடிப்படையில் தான் மேலும் வந்து போலீசார் வந்து தீவிர சோதனை விசாரணையில் இறங்கி பொழுது உறவினர்களும் பொதுமக்களும், புதுச்சேரி சார்ந்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வந்து நேற்று காலை முதல் இரவு வரை வந்து ஆங்கெங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சிறுமிக்கு கொலை செய்த குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதே போல அந்த சிறுமியை கொலை செய்த குற்றவாளியை தங்களிடம் ஒப்படையுங்கள், தாங்கள் தான் அந்த சிறுமியை வந்து கொலை செய்த குற்றவாளிகளை நாங்களே அதை வந்து அடித்து சாவடிக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். நேற்று முதல் நேற்று இரவு வரை முழுமையாக புதுச்சேரி முழுவதுமே போர்க்களமாகவே காணப்பட்டது. இதனால் பல்வேறு இடத்தில் வந்து தடியடியும் காட்சிகளும் அரங்கியது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில வந்து காவல்துறையின் விசாரணைக்கு பிறகு இந்த அவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தரப்படும் என்று உறுதியளித்த பிறகு அதனை அடுத்து வந்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அந்த சிறுமியின் தந்தையை அழைத்து சென்று உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவர் வந்து முறையிட்டார். அப்பொழுது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், போதைப் பொருள் புதுச்சேரியில் அதிகரித்து வருவதால் இந்த சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் வந்து புகாராக சட்டமன்ற உறுப்பினர்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்தனர். அந்த நிலையில் தான் அவர் முதலமைச்சர் ரங்கசாமி முதற்கட்டமாக அந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இதனை தொடர்ந்து அந்த குழந்தையின் உடலானது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டு மீண்டும் வந்து நேற்று மதியம் முதல் இன்று காலை வரை இந்த உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து இந்த அஞ்சலி செலுத்தினர். தற்போது அதனுடைய இறுதி ஊர்வலமானது நடைபெற்று. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.